ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் என். சக்தி கணேஷ், எஸ். பவித்ரா, பி. ஜானவி, டி.ஜே. ஐரன், கே.டி. ஸ்ரீனிவாஸ், வி. பாலாஜி. ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகின்றது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ABC என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி. வணக்கம், என்னோட பேர் பவித்ரா. நான் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சென்னை சைதாப்பேட்டிலேருந்து வரேன். பிஏ தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நீங்கள்? வணக்கம், என் பேர் சக்தி கணேஷ். நான் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சென்னை சைதாப்பேட்டிலேருந்து வரேன். வெரி குட். என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? பிஏ தமிழ் லிட்ரேச்சர். வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். நீங்கள் பி அணி. வணக்கம், என் பேர் ஜான்வி. நான் உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். திருவான்மையூர்லேருந்து வரேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கள்? என் பேர் ஐரீன். நான் செகண்ட் இயர் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சுட்ருக்கேன் விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜில். ஐ லிவ் இன் கோபாலபுரம், சென்னை. எக்ஸலண்ட், ஆல் தி பெஸ்ட். நீங்கள்? வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். குருநானக் காலேஜ் பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேன். பெருங்களத்தூர்லேருந்து வரேன். வாழ்த்துக்கள். என்ன உங்களுடைய லட்சியம் என்ன? லட்சியம் பார்த்தா பேங்க் மேனேஜர் ஆகணும். ஓ, வெரி குட், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப இன்னைக்கு வங்கித்துறைகள்லாம் ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு வருது. ஸோ நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பெல்லாம் தேவை வருங்காலத்தில். வாழ்த்துக்கள். நீங்கள்? வணக்கம், என் பெயர் ஸ்ரீனிவாஸ். நான் குருநானக் காலேஜ்லேருந்து வரேன். நான் பிகாம் ஹானர்ஸ் படிக்கிறேன். பிகாம் ஹானர்ஸ், சூப்பர், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். இப்போ நம்ம நேராக நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? முதல் சுற்று ஒரு அப்ரிவேஷன், சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. இர்டை, IRDAI, இதனுடைய விரிவு என்ன? IRDAI சொல்லுங்க. இது ஏ அணிக்கு. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. மிகச்சரியான விடை. நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியை சரியாக சொல்லி 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள் ஏ அணியினர். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. CCIL, இதனுடைய விரிவு என்ன? CCIL ஃபுல் ஃபார்ம் கிளியரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். மிகச்சரியான விடை. பி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். CCIL உடைய விரிவு கிளியரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. EEPC, இதனுடைய விரிவு என்ன? EEPC. நீங்கள் ஏ அணியினர்? இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில். மிகச்சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது ஒரு பொது சுற்று, பொதுவான பல தகவல்கள். முதல் கேள்வி ஏ அணிக்கு. தற்பொழுது இந்திய பொதுத்துறை வங்கிகளில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எனப்படும் அந்நிய நேரடி முதலீடுகளின் உச்சவரம்பு எத்தனை சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? இன் PSB banks, FDIs are permitted with a maximum cap of what percentage? இது ஏ அணிக்கு. 20%. 20%. ரொம்ப சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். 20% வரைக்கும் FDIs PSB பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளின் உச்சவரம்பு அண்மையில் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது? மேக்ஸிமம் FDI in insurance sector raised from which percentage to which percentage recently? 100%. சரி, எதுலேருந்து 100 மாற்றினாங்க? 90%. இல்லை 100 சொல்கிறீங்க. ஓகே,
ஒன்றா ஒரு 5 மார்க் தரேன். 100% தான் கரெக்டு. பட் எதுலேருந்து 100க்கு மாற்றினாங்கன்னு சொல்லணும். நீங்கள் சி அணியினர் சார் 80 to 100. இல்லை 82 to 100 தப்பு. நீங்கள் ஏ அணியினர் 74. 74% to 100%. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி அணியினரும் ஏ அணியினரும் தலா 5 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகிறது. இந்திய அரசுக்கு 100% சொந்தமான பேமெண்ட் வங்கி எது? பேமெண்ட் பேங்க். பேமெண்ட் பேங்க்னு இருக்கு இல்லையா, ஒரு 5-6 பேமெண்ட் பேங்க் இருக்குது. அதில் இந்திய அரசுக்கு 100% சொந்தமான பேமெண்ட் பேங்க் எது? நீங்கள் ஏ அணியினர் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க். சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. ஏ அணியினர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஐபிபிபி. சரிங்களா? இது வந்து 1/9/2018 தொடங்கப்பட்டது. இந்திய அரசுக்கு 100% சொந்தமான ஒரு அரசு நிறுவனம். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? அடுத்த சுற்று ஒரு ரூபாய் நோட்டுகள் பற்றிய ஒரு சுவையான சுற்று. சரிங்களா? நம்ம புழக்கத்தில் இருக்கிற ரூபாய் நோட்டுகள், கரன்சி நோட்ஸ், அதை பற்றி ஒரு சுற்று. உலகிலேயே முதலில் எந்த நாட்டில் பாலிமரிலான கரன்சி நோட்டுகள் எனப்படும் பணத்தாள்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? உலகத்திலேயே எந்த நாட்டில் பாலிமர் கரன்சி நோட்ஸ்? இது வந்து ஏ அணிக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா ரொம்ப சரியான விடை. எந்த வருஷம் தெரியுமா? உங்களுக்கு 10 மதிப்பெண் கொடுத்துறேன். பட் எந்த வருஷம்? 1988. 1988. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஆஸ்திரேலியா 1988ஆம் ஆண்டு $10 பாலிமரில் செய்யப்பட்ட கரன்சி நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஏ அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். அடுத்தது வந்து பி அணியினருக்கு. இந்தியாவிலும் புழக்கத்தில் பாலிமர் நோட்டுகளை பயன்படுத்த ஆய்வு நடந்து கொண்டு வருகிறது. காகித நோட்டுகளுக்கு பதிலாக பாலிமர் நோட்டுகளை புழக்கத்தில் கொண்டு வருவதால் கிடைக்கும் 2 முக்கிய நன்மைகள் என்னென்ன? பழைய நோட்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டு புது நோட் கொடுக்கறது, ப்ளஸ் அது நிறைய நாள் நிற்கும். டியூரபிலிட்டி. பழைய நோட்டுக்கு வந்து புதிய நோட்டு கொடுக்கறது அது ஓகே. பட் இன்னொரு ஒரு முக்கியமான இதை விட்டுட்டீங்க. இது இன்னும் இந்த 2வது சொன்னது கரெக்டு. ரொம்ப நாள் நீடிக்கும். ரொம்ப நாளைக்கு அது வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஷெல்ஃப் லைஃப்னால் ரொம்ப நாளைக்கு அது இருக்கும், கெட்டு போகாமல். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? சி அணியினர். சார் அது காஸ்ட் ஃப்ரெண்ட்லி. தட் இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம காகித நோட்டுகள் தயாரிக்கிறத விட பாலிமர் நோட்டுகள் தயாரிக்கும் பொழுது கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாக செலவாகும். ஸோ அது ஒரு ரீசனு. பி அணியினர் மற்றும் சி அணியினர் தலா 5 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பாலிமர் நோட்டுகள் தயாரிக்கும் செலவு காகித நோட்டுகள் தயாரிக்கும் செலவை விட குறைந்தது. காகித நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் மிக நீண்ட நாட்கள் சேதமின்றி புழக்கத்தில் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகிறது. உங்கள் முறையில் வருகிறது. மே மாதம் 15ஆம் தேதி 2026 படி இந்தியாவில் புழக்கத்தில் உள்ள ரூபாயின் மொத்த மதிப்பு எவ்வளவு? இப்போ கரன்சி இன் சர்க்குலேஷன் ஆஸ் ஆன் 15/5/26 எவ்வளோ டோட்டல் கரன்சி வந்து இந்தியாவில் புழக்கத்தில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரியணும். புழக்கத்தில் எல்லா நோட்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து, காயின் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. 42.86 ட்ரில்லியன் ரூபாய். 42.86 லட்சம் கோடிகள். சரிங்களா? அவ்வளோ ரூபாய்கள் தான் வந்து நமக்கு புழக்கத்தில் இருக்குது. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து தேசிய மின்துறை பற்றிய ஒரு சுற்று. கொஞ்சம் கடினமாக இருக்கும், இருந்தாலும் ரொம்ப முக்கியமான தகவல்கள்லாம் இதில் இருக்குது. நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் என்பது தேசிய அனல் மின் நிறுவனம் ஆகும். இது அனல் மின் நிலையங்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஒரு மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனம் ஆகும், என்டிபிசி. இதற்கு சொந்தமான ஆலைகளுள் மிக அதிகமான மின் உற்பத்தியை உருவாக்கும் அனல் மின் நிலையம் எங்கு உள்ளது? விந்தியாச்சல் அனல் மின் நிலையம். விந்தியாச்சல் எந்த மாகாணத்தில் சொல்ல முடியுமா? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. மத்திய பிரதேசத்தில் விந்தியாசல் என்ற இடத்துல தான் வந்து என்டிபிசியோட மிக அதிகமான அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அனல் மின் நிலையம் உள்ளது. 4735 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் விந்தியாசல் மிகு மின் நிலையம்தான் என்டிபிசிக்கு சொந்தமான மிக அதிகமான அனல் மின் உற்பத்தி நிலையமாகும். இது மத்திய பிரதேசத்தில் சிங்க்ரௌலி மாவட்டத்தில் உள்ளது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. என்டிபிசி மற்றும் தமிழக அரசின் டான்ஜெட்கோ நிறுவனமும் கூட்டாக இணைந்து நிறுவியுள்ள அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது? The collaboration between NTPC and TANGEDCO, they have installed a thermal power plant in Tamil Nadu. Which place?
வல்லூர். வல்லூர் மிகச் சரியான விடை. வல்லூர் எங்க இருக்குன்னு தெரியுமா? எந்த டிஸ்ட்ரிக்ட், எங்க, ஏதாவது பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. சி அணியினர். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சார். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மிக அழகா சொல்லியிருக்கீங்க. நம்ம சென்னைக்கு அருகையில் தான் இருக்குது. சென்னைக்கு அருகே வட சென்னையில் அத்திப்பட்டிற்கு அருகே உள்ளது. 500 மெகாவாட் திறன் கொண்ட 3 மின்கலன்கள் இங்கு உள்ளன. ஆக மொத்தம் இந்த அனல் மின் நிலையம் 1500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது. சரிங்களா? வல்லூர் என்று கூறிய பி அணியினர் 5 மதிப்பெண்களும், சி அணியினர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு 5 மதிப்பெண்களும் வழங்கப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி சி அணிக்கு அவர்கள் முறையில் வருகின்றது. தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவனத்தின் நேஷனல் பவர் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்டின் பிராந்திய நிறுவனம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது? நேஷனல் பவர் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்டோட ரீஜனல் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்கு? நெய்வேலி இஸ் த ரைட் ஆன்சர். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். இதை தவிர துர்காப்பூர், பதர்பூர், டெல்லி, நாக்பூர், கவுஹாத்தி, நங்கல் மற்றும் பெங்களூரு போன்ற இடங்களிலும் இந்த நேஷனல் பவர் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்டோட பிராந்திய நிறுவனங்கள் உள்ளன. இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 4 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 55 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 25 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ். இதுவரை நடந்த 4 சுற்றுகளில் ஏ அணியினர் 55 மதிப்பெண்களை பெற்று முன்னிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்து சி அணியினர் 30 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். பி அணியினர் 25 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். இனி வரும் சுற்றுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்களை எடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ போகலாமா? அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு குறியீடு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. அதை பற்றிய ஒரு சில தகவல்கள்லாம் இந்த சுற்றில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எனப்படும் தொழில்துறை உற்பத்தி குறியீட்டின் அடிப்படை கணக்கு ஆண்டு ஏப்ரல் மாதம் 2026 எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டாக மாற்றப்படுகிறது? இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் விச் பேஸ் இயர் டு விச் பேஸ் இயர்? அதனுடைய கால்குலேஷனுக்கு பேஸ் இயரை முதல்ல ஒரு மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துக்கு வேறு பேஸ் இயருக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. அது எந்த பேஸ் இயர்னு சொல்லுங்கள். புதுசு என்ன பேஸ் இயர், பழசு என்ன பேஸ் இயர், ரெண்டுமே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ரம் 2011 to 2022. ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். பட் இந்த நிதியாண்டை சொல்லுங்கள். பேஸ் இயர் ஸ்விட்ச் ஃப்ரம் 2011-12 to 2022 to 23. சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. ஸோ டீம் ஏ கெட்ஸ் 10 ஃபுல் மார்க்ஸ். அடுத்த கேள்வி போலாமா? 2022-23 அடிப்படையாக கொண்ட கணக்கின்படி ஏப்ரல் 26 தொழில்துறை உற்பத்தி குறியீடு எவ்வளவாக உள்ளது? இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏப்ரல் 26 ஆஸ் பர் த நியூ பேஸ் இயர் 22-23 என்ன பர்சன்டேஜ் சொல்லுங்க? முயற்சி பண்ணுங்க. பி அணியினர் முயற்சி பண்ணுங்க. இது ஜூன் 1 வெளியிடப்பட்டது. ஜூன் 1 வெளியிடப்பட்டது. சொல்லுங்கள் பார்க்கலாம். முயற்சி பண்ணுங்கள். எவ்வளோ பர்சன்டேஜ் ஐஐபி? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முக்கியமான குறியீடுகள். நீங்கள்லாம் நல்லா பிகாம் ஹானர்ஸ் படிக்கிறீங்க, பிகாம் பேங்கிங், நிறைய நல்ல இன்ட்ரெஸ்டிங் கோர்ஸ்லாம் படிக்கிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். முயற்சி பண்ணுங்கள். பி அணியினர். IIP has grown by 4.9% year on year. Superb answer from team B. 4.9%. IIP 4.9% as per the new base year. வாழ்த்துக்கள். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இப்போ இந்த தொழில்துறை உற்பத்தி குறியீட்டில் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதனுடைய 3 அடிப்படை பிரிவுகள் என்ன? அந்த 3 வச்சு தான் அதை கால்குலேட் பண்ணுவாங்க. கோல், க்ரூட் ஆயில், கேஸ். இல்லை இப்போ பேசிக்காக நான் சொல்கிறேன். பேசிக். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏ அணியினர் அடிப்படையான ஒரு கோர் பேஸாக வச்சுட்டு அந்த 3 செக்டர்லேருந்து தான் எடுப்பாங்க. சரி, நீங்கள் பி அணியினர் 3 முக்கியமானது. Manufacturing, mining and electricity. Superb answer from team B. Team B gets 5 bonus mark. Superb. அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். எல்லாம் நிறைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் இருக்கீங்க. மத்திய ரிசர்வ் வங்கி பற்றிய ஒரு சுற்று. சரியா? இந்தியாவின் ரூபாய் பணப்புழக்கத்தின் மதிப்பு சுமார் 42.86 லட்சம் கோடிகள் என்று பார்த்தோம். 42.86 ட்ரில்லியன். சரியா? இதில் நாணயங்களுடைய புழக்க மதிப்பு எவ்வளோ? காயின்ஸ் மாத்திரம் எவ்வளோ கோடி ரூபாய்கள் அப்படின்னு சொல்லணும். நாணயங்கள் மாத்திரம். முயற்சி பண்ணுறீங்களா? ஏ அணியினருக்கு தான் இந்த கேள்வியே. சொல்லுங்கள். 40,814 கோடி. சூப்பர்ப். நாணயங்களுடைய புழக்கம் மாத்திரம் 40,814 கோடி ரூபாய்.
இது மொத்த புழக்கத்தில் ஒரு சதவீதம் தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. மத்திய ரிசர்வ் வங்கி 2025-26 ஆண்டிற்காக எவ்வளவு கோடி ரூபாயை ஈவுத்தொகையாக செலுத்த உள்ளது? The dividend they are going to pay, the Reserve Bank is going to pay to the central government for 25-26. 863.16 trillion. Totally wrong answer. நீங்க சொல்லுங்க. சி அணியினர் 2.87 லட்சம் கோடி. வெரி குட், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். ரூபாய் 2.87 லட்சம் கோடிகளை ஈவுத்தொகையாக டிவிடெண்டாக மத்திய அரசுக்கு செலுத்த உள்ளது. இது சென்ற ஆண்டை விட சுமார் 7% ஆகும். 2024-25 இது 2.69 லட்சம் கோடிகளாக இருந்தது. சரிங்களா? இப்போ அடுத்தது சி அணியினருக்கு உங்கள் முறையிலே ஒரு முக்கியமான கேள்வி. மார்ச் 31, 2026 படி மத்திய ரிசர்வ் வங்கியின் இருப்பு நிலை குறிப்பின் அளவு எனப்படும் பேலன்ஸ் ஷீட் சைஸ் எத்தனை லட்சம் கோடிகளாக உள்ளது? மார்ச் 31, 2026 படி மத்திய ரிசர்வ் வங்கியின் இருப்பு நிலை குறிப்பின் அளவு அது எனப்படும் பேலன்ஸ் ஷீட் சைஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க இல்லையா, எத்தனை லட்சம் கோடிகளாக உள்ளது? 99.97 லட்சம் கோடி. வெரி குட். 91.97 லட்சம் கோடி தான் ஆர்பிஐனுடைய பேலன்ஸ் ஷீட் சைஸு ஆஸ் ஆன் மார்ச் 31, 2026. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள், நம்முடைய பாராட்டுதல்கள். இது 2024-25 76.2 லட்சம் கோடிகளாக இருந்தது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்திய அரசுக்கு சொந்தமான வாகன தொழில்நுட்ப பரிசோதனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சென்னையில் அமைந்துள்ள இடம் எது? சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டோமோட்டிவ் டெஸ்டிங் சென்டர். தரமணி தப்பு. நீங்கள் பி அணியினர்? ஓரகடம் இஸ் ரைட் ஆன்சர். பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள் சேர்க்கின்றன. இதற்கு குளோபல் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் சென்டர் என்று பெயர். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. இந்திய கயிறு வாரியத்தின் தலைமை அலுவலகம் எங்குள்ளது? காயர் போர்டு. கேரளா, கொச்சி. மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை அவர்கள் முறையிலேயே பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தேங்காய் மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் இந்தியாவில் எங்குள்ளது? கோகனட். தேங்காய் மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் இந்தியாவில் எங்குள்ளது? சொல்லுங்க பார்க்கலாம். கொச்சி, கேரளா. அதுவும் கொச்சி, கேரளா தான். மிகச் சரியான விடை. சி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு நிறுவனமாகும். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. ரொம்ப சிம்பிள்மா. நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களையும் பல்வேறு அடிப்படைகளின்படி தரம் பிரித்து தரவரிசை பட்டியலை வெளியிடும் மத்திய அரசு நிறுவனம் எது? சிம்பிள், ரொம்ப சிம்பிள். NIRF, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். எக்ஸலண்ட் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. டீம் ஏ 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. ஸ்வதேசி தர்ஷன் 2.0 என்பது எந்த துறை வளர்ச்சிக்கான ஒரு திட்டம்? டூரிஸ்ட் டெவலப்மெண்ட். மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சுற்றுலா அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் சுற்றுலா தலங்களின் உள்கட்டமைப்பு சேவைகள், மனித மூலதனம் போன்றவற்றை மேம்படுத்துவதில் புதிய பதிப்பு கவனம் செலுத்துகிறது. சரிங்களா? அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. மத்திய அரசால் உருவாக்கப்பட்டுள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் எந்த இடத்தில் உள்ளது? சென்னையில் பெருங்குடியில் உள்ளது. மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பொருள்களை தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும் ஏற்றுமதி பொருட்களை பாதுகாப்பாக தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும் பேக்கிங் தொடர்பான பல்வேறு பயிற்சிகளை அளிப்பதற்கும் பேக்கிங் பொருட்களின் தரத்தை சரிபார்க்கவும் பேக்கிங் தொடர்பான படிப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கவும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் 1966 ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு சேவை புரிந்து வருகின்றது. இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம். 8 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 85 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 65 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 65 பாயிண்ட்ஸ். அடுத்த சுற்று ஒரு எக்ஸ்பான்ஷன், விரிவாக்க சுற்று. ரொம்ப சிம்பிள். முதல் கேள்வி எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க. ஏடிஎம். சொல்லுங்க. ஏடிஎம் எக்ஸ்பான்ஷன். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டது. ஏ அணியினர் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு 10 முழு மதிப்பெண்கள்.
இப்போ அடுத்தது பி அணிக்கு. இது வந்து ஒரு ஆர்பிஐ சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. சரிங்களா? ஆர்பிஐயில் சிஆர்பி அப்படின்னு அடிக்கடி ஒரு டேர்ம் வரும். பர்டிகுலர்லி இந்த டிவிடெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது வரும். சொல்லுங்கள் பார்க்கலாம். contingent risk buffer. Contingent risk buffer. Superb answer from team B. So team B gets 10 full marks. இப்போ அடுத்தது சி அணியினருக்கு ரேம்ப். இதனுடைய எக்ஸ்பான்ஷன் ரேம்ப். சரி, நீங்கள் ஏ அணியினர், பி அணியினர், இதில் யாருக்கும் மார்க் கொடுக்க முடியாது. சரி, நான் சொல்லிடுறேன். ரைசிங் அண்ட் ஆக்சிலரேட்டிங் எம்எஸ்எம்இ ப்ரோக்ராம் அப்படின்றது தான் ரேம்பினுடைய ஒரு, ஏன்னா எம்எஸ்எம்இன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா, நாட்டின் முதுகெலும்பு போன்றது எம்எஸ்எம்இஸு. ஸோ ரைசிங் அண்ட் ஆக்சிலரேட்டிங் எம்எஸ்எம்இ ப்ரோக்ராம், அதுதான் ரேம்புடைய எக்ஸ்பான்ஷன். இதில் யாருக்கும் மார்க் இல்லை. அடுத்த சுற்றுக்கு போயிடுவோமா? அடுத்து ஒரு சூப்பர் ஜிடிபி பற்றிய ஒரு கேள்வி. சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. ஜிடிபி எனப்படும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறியீட்டை வெளியிடும் அரசு நிறுவனம் எது? Who releases GDP for India? நீங்கள் பி அணியினர், ரொம்ப சிம்பிள். சரி, சி அணியினர். சார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இல்லை 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 இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். ஏ அணி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அது என்ன சொல்லுங்கள், அது பேர் என்ன? சரி, நான் சொல்லிடுறேன். இதில் யாருக்கும் மார்க் கொடுக்க முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஓகே. என்எஸ்ஓ, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், என்எஸ்ஓ, அதுதான் ரிலீஸ் பண்ணுது ஜிடிபியினுடைய அஃபிஷியல் ஃபிகர்ஸை. தேசிய புள்ளியியல் அலுவலகம், இது இந்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. மாஸ்பி அப்படின்ற ஒரு மத்திய அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. மாஸ்பினா என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். சரிங்களா? இப்போ அடுத்த இன்னொரு முக்கியமான கேள்வி பி அணிக்கு வருகின்றது. இந்தியாவின் கடந்த ஆண்டின் முதல் தோராய வளர்ச்சி மற்றும் கடந்த நிதியாண்டின் 4வது காலாண்டின் வளர்ச்சி ஆகியவை இந்த ஆண்டு முதல் எந்த தேதியில் வெளிவரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது? Provisional estimate of the annual GDP and the quarterly estimate of GDP for the 4th quarter of the last financial year 25-26 இருக்கு இல்லையா, will be released on which date from this year onwards? சொல்லுங்க பார்க்கலாம். April 1st. இல்லை 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 இல்லை, அவ்வளோ சீக்கிரம் எப்படிங்க பண்ண முடியும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்போ இந்த வருஷம் மட்டும் அந்த டேட்டை மட்டும் லைட்டாக மாற்றிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் சி அணியினர். சார் செப்டம்பர் 1. இல்லை இல்லை இல்லை, அவ்வளோலாம் தள்ளி போகல. சரி, பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். ஜூன் மாதம் 7ஆம் தேதி. பழைய இது பிரகாரம் என்னன்னாக்கா மே மாதம் லாஸ்ட் ஒர்க்கிங் டே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் அதை லைட்டாக மாற்றிருக்காங்க. அது எதனாலன்னா டு பெட்டர் கேப்சர் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அக்கௌண்டிங். நல்ல எல்லா டேட்டாவையும் துல்லியமாக கலெக்ட் பண்ணி அதை வெளியிடுறதுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒரு 6-7 டேஸ் வாங்கியிருக்காங்க. அதனால தான் 7th ஜூன். சப்போஸ் 7th ஜூன் உங்களுக்கு சண்டேவாக வருதுனாக்கா அது முன்னாடி என்ன ஒர்க்கிங் டேவோ அந்த ஒர்க்கிங் டேல வரும். இப்போ இந்த 25-26ஆம் ஆண்டுக்கான அந்த ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனல் எஸ்டிமேட் ஆஃப் ஜிடிபி ரிலீஸ்ட் ஆன் June 5th. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதும் பர்டிகுலர்லி உங்களை மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நிதியாண்டின் முதல் 3 காலாண்டின் வளர்ச்சிகள் எப்பொழுது வெளியாகும்? இவங்க லாஸ்ட் இது மட்டும்தான் மாற்றிருக்காங்க, Q4 மட்டும்தான். மற்ற 3 எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மற்ற 3 ஃபஸ்ட் Q1, Q2, Q3னுடைய ஜிடிபிலாம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? February 1st. இல்லை எத்தனாவது குவார்ட்டருடைய ஜிடிபியை February 1st ரிலீஸ் பண்ணுவாங்க? ப்ரீவியஸ் குவார்ட்டர். அதான் ப்ரீவியஸ்னா எந்த குவார்ட்டர்? 4th quarter. 4th quarter எப்படி வரும்? சரி, நீங்கள் சொல்லுங்கள் ஏ அணியினர். பொதுவாக 2வது மாதத்தோட கடைசி வேலை நாட்களில். சூப்பர், that is the right answer. பொதுவாக அந்த காலாண்டு முடிஞ்சவனே 2வது மாதத்தினுடைய கடைசி ஒர்க்கிங் டேல தான். அது மற்ற 3 குவார்ட்டருக்கும் அப்படியே தான் இருக்குது. Q1, Q2, Q3க்கு அப்படியே தான் இருக்குது. Q4க்கு மாத்திரமும் ப்ளஸ் அந்த ஹோல் இயருடைய ஜிடிபியும் இப்போ மாற்றிருக்காங்க. மற்ற 3 அதே மாதிரி தான் இருக்குது. இதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. காலாண்டு முடிந்து 2வது மாதத்தின் கடைசி வேலை தினத்தன்று Q1, Q2, Q3னுடைய ஜிடிபிஸை சொல்ல போகிறாங்க. சரிங்களா? இது ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? எல்லாம் வர்த்தகம் பற்றி நிறைய கேள்வி வருது. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. நடந்து முடிந்த 25-26ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை ஆகியவைகளின் மொத்த ஏற்றுமதி எத்தனை பில்லியன் டாலர்களாக உள்ளது? டோட்டல் இம்போர்ட்ஸ் ஆஃப் மெர்கண்டைஸ் அண்ட் சர்வீஸ் புட் டுகெதர் எவ்வளோ? இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ பில்லியன் டாலர்? 841.70. துல்லியமா நீங்க சொல்ல முடியுமா? பி அணியினர் துல்லியமா சொல்லணும். ஆல்மோஸ்ட் நெருங்கி சொல்லிட்டாங்க. 41.6. 8
41.6. நீங்கள் சி அணியினர். சரி, நான் சரியான விடையை சொல்லிடுறேன். $863.1 பில்லியன். அதுதான் வந்து 25-26 உடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் போத் மெர்கண்டைஸ் அண்ட் சர்வீஸ் புட்டுகதர். இதற்கு முந்தைய நிதியாண்டான 24-25 விட சுமார் 4.6% அதிகரித்துள்ளது. இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம், இம்போர்ட்டையும் பார்த்துருவோமா? நீங்கள் சொல்லுங்கள் பி அணியினர். நடந்து முடிந்த 25-26 நிதியாண்டில் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை ஆகியவைகளின் மொத்த இறக்குமதி எத்தனை பில்லியன் டாலர்களாக இருந்தது? டோட்டல் இம்போர்ட்ஸ் போத் மெர்கண்டைஸ் அண்ட் சர்வீஸ் புட்டுகெதர். 300. எக்ஸ்போர்ட்டு பார்த்தீங்க, அப்புறம் எப்படி இம்போர்ட் எப்படி $300 பில்லியன் இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள் சி அணியினர். நீங்கள் ஏ அணியினர். சரி, நான் சரியான விடையை சொல்லிடுறேன். இப்படியும் எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் ஜாஸ்தியாக இருக்க போது. $979.4 பில்லியன். இது 24-25 ஆண்டின் மொத்த இறக்குமதியை விட சுமார் 6.4% அதிகரித்துள்ளது. சரி, இப்போ அதை விட அடுத்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. சரியா? சி அணிக்கு வருது. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி இம்போர்ட் டியூட்டி எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக சமீபத்தில் உயர்த்தப்பட்டது? முன்னெல்லாம் கோல்டுக்கு ஒரு இம்போர்ட் டியூட்டி இருந்தது, ஒரு பர்சன்டேஜ் இருந்தது. அது இப்போ எவ்வளோ பர்சன்டேஜாக மாற்றிருக்காங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். 18 தப்பு. நீங்கள் ஏ அணியினர். 6லேருந்து 15%. சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. 6% இருந்த இம்போர்ட் டியூட்டி இப்போ கோல்டுக்கு 15% ஏற்றிருக்காங்க. ஃப்ரம் May 13th ஆன்வர்ட்ஸ். மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 6%லிருந்து 15% உயர்த்தப்பட்டுள்ளது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? அடுத்த சுற்று மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் பற்றிய ஒரு சுற்று. சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணி. நல்லா கேளுங்கம்மா. இந்தியாவின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், இணைப்பை அதிகரித்தல் மற்றும் தளவாட செலவுகளை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட திட்டத்தின் பெயர் என்ன? இந்த திட்டம் சாலைகள், ரயில்வே நிலையங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் போன்ற பல்வேறு போக்குவரத்து துறைகளை ஒன்றிணைக்கும் ஒரு தேசிய திட்டமாகும். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். சொல்லுங்க பார்க்கலாம். பிஎம் கதி சக்தி. பிஎம் கதி சக்தி திட்டம். சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. டீம் ஏவுக்கு 10 முழு மதிப்பெண்கள் வந்து சேர்க்கின்றன. இத்திட்டத்தின் மூலம் விநியோக சங்கிலியை மேம்படுத்துதல், பொருளாதார வளர்ச்சியை தூண்டுதல், உற்பத்தி துறையில் போட்டித்தன்மையை ஏற்படுத்துதல் போன்ற நன்மைகள் கிட்ட உள்ளன. அடுத்த கேள்வி பி அணிக்கு. பிஎம் ஜன்மன் மிஷன் என்பது யாருக்கான திட்டமாகும்? பிஎம் ஜன்மான் மிஷன் என்பது யாருக்கான திட்டமாகும்? ட்ரைபல் பீப்புள். மிகச் சரியான விடை. பாதிக்கப்பட்ட பழங்குடி குழுக்களின் சமூக பொருளாதார நிலைமைகளை அடிப்படை வசதிகளுடன் நிறைவு செய்வது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இது வீட்டு வசதி, சுத்தமான குடிநீர், சுகாதாரம், கல்வி போன்ற நிலையான வாழ்வாதாரங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டதாகும். அடுத்த கேள்வி சி அணிக்கு. தர்த்தி ஆபா ஜன்ஜாட்டியா கிராம் உத்கர்ஷ் அபியான் என்னும் திட்டம் எதை பற்றியது? தர்த்தி ஆபா ஜன்ஜட்டிய கிராம் உத்கர்ஷ் அபியான் என்னும் திட்டம் எதை பற்றியது? இல்லை யாருக்கானது? ட்ரைபல். அதுதான் ட்ரைபல் பீப்புள். ஓகே, அந்த ட்ரைபல் பீப்புளில் எது முக்கியமா? நீங்கள் சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏ அணியினர். பஞ்சாயத்து ராஜோட அமைப்புகளை. இல்லை அது இல்லை. நீங்கள் ட்ரைபல் பீப்புளோட பொருளாதார வளர்ச்சி அதெல்லாம் கரெக்ட் தான். இந்த பழங்குடி கிராமங்கள் அதை முக்கியமாக சொல்லணும். பழங்குடி கிராமங்கள். எனவே பரவாயில்ல, நான் சி அணிக்கும் பி அணிக்கும் தலா 5 மதிப்பெண்கள் கொடுக்குறேன். பழங்குடியின் கிராமங்களின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டம். இந்த திட்டம் கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. சரிங்களா? இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம். 12 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 115 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 90 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 70 பாயிண்ட்ஸ். அடுத்த சுற்றுக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. இளைஞர்கள் தனியார் நிறுவனத்தில் தன் முதல் வேலையை தேர்ந்தெடுத்து சேரும் பொழுது அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 15,000 வழங்கும் திட்டத்தை 15/8/2025 சுதந்திர தினத்தன்று பாரத பிரதமர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். புகழ்பெற்ற இத்திட்டத்தின் பெயர் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ஏ அணியினர். பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஹர் யோஜனா. சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நிகர கார்பன் உமிழ்வை 0 குறைத்தல் என்பது ஒரு இலக்கு.
எந்த ஆண்டில் நிகர கார்பன் உமிழ்வை பூஜ்ஜியமாக்க இந்தியா இலக்கு கொண்டுள்ளது? நெட் கார்பன் எமிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். பி அணியினர் 2030. 30 நீங்கள் சி 2090 இல்லை நீங்கள் 2047. இல்லை 2047 நல்ல முயற்சி, பட் இல்லை, அதையும் தாண்டி போகுது. 2070 தான் இலக்காக கொண்டுள்ளது நெட் கார்பன் எமிஷன் 0க்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து சி அணிக்கு. இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் நிலையம் எந்த 2 நகரங்களுக்கிடையே விடப்பட்டது? ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் மும்பை டு எங்க? நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏ டீம். டெல்லி டு வாரணாசி. டெல்லி டு வாரணாசி மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். புதுடெல்லிக்கும் வாரணாசிக்கும் இடையே 2019 ஆண்டு பிப்ரவரி 15 இது இயக்கப்பட்டது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இப்போ எவ்வளோ ரூபாய் புழக்கத்தில் இருக்குன்னுலாம் பார்த்தோம். சரிங்களா? இப்போது இந்த ரூபாய் நோட்டுகளை தயாரிப்பதற்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதற்கு மத்திய ரிசர்வ் வங்கி எவ்வளவு ரூபாய் செலவிடுகிறது? அதாவது 2025-26 நிதியாண்டில் ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதற்கு எவ்வளவு கோடி ரூபாய்கள் தேவைப்பட்டது? சொல்லுங்க பார்க்கலாம். 22 லட்சம் கோடி. இல்லை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரூபாய்னா அப்புறம் நம்ம என்ன ஆவறது? நீங்கள் பி அணியினர் 4875.2. சூப்பர். 4875.2 crores தான் வந்து 25-26க்கு ரூபாய் நோட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது. இது வந்து 6372 கோடிகளாக அதற்கு முந்தைய நிதியாண்டில் இருந்தது. சரிங்களா? பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகிறது. இந்தியாவில் எந்தெந்த இடங்களில் ரூபாய் நோட்டுகள், ரூபாய் நோட்டுத்தாள்கள் தயாரிக்கப்படுகின்றன? ரூபாய் நோட்டுகள் எந்தெந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சி அணியினர் முயற்சி பண்ணுறீங்களா? Sir, Nashik, Maharashtra. சரி. Devas, Madhya Pradesh. சரி. Mysuru, Karnataka. சரி. Salboni, West Bengal. சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் சி. ஸோ டீம் சி 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணிக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. சரிங்களா? இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கும் நாணயங்கள் இந்தியாவில் மொத்தம் எத்தனை இடங்களில் தயாராகின்றன? நாணயம் முதல்ல நீங்கள் ரூபாய் நோட்டுகள் எங்கே தயாராகுதுன்னு சொன்னீங்க சி அணியினர். இப்போ நாணயங்கள் எந்தெந்த இடத்துல, மொத்தம் எத்தனை இடத்துல தயாராகுது, அது எந்தெந்த இடங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். Mumbai, Maharashtra. Hyderabad, Telangana. Kolkata, West Bengal. And Noida, Uttar Pradesh. சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் சி. 4 இடங்களில் வந்து நாணயங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அது வந்து கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத் மற்றும் நொய்டா. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இதுவும் ஒரு பொது சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணிக்கு. நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் இதன் தென் பிராந்திய அலுவலகம் சென்னையில் உள்ளது. அது சென்னையில் எங்குள்ளது? ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் அது எங்கே இருக்குது? சென்னையில். சிஐடி கேம்பஸ் தரமணி. சிஐடி கேம்பஸ் தரமணி. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. ரொம்ப சிம்பிள்மா. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ரப்பர் விளைச்சலுக்கு பெயர் பெற்றது? சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ரப்பர் விளைச்சலுக்கு பெயர் பெற்றது? தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி இஸ் ரைட் ஆன்சர். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் எனப்படும் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனம் இந்தியாவில் எங்குள்ளது? சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் எனப்படும் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனம் இந்தியாவில் எங்குள்ளது? Bangalore, Yeshwanthpur. பெங்களூரு யஷ்வந்த்பூர். ரொம்ப சரி. பெங்களூரு யஷ்வந்த்பூர் தான் இருக்குது. பெங்களூருவில் யஷ்வந்த்பூர் என்னும் இடத்தில் உள்ளது. இது கனரக தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இது ஒரு தன்னாட்சி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆகும். உற்பத்தி துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல் இதன் நோக்கமாகும். இப்போ அடுத்த சுற்று வந்து அதுவும் ஒரு பொது சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணிக்கு. RGSA எனப்படும் ராஷ்டிரிய கிராம ஸ்வராஜ் அபியான் என்னும் திட்டத்தின் மூலம் எந்த அமைப்புகள் வலுப்படுத்தப்படுகின்றன? ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு. கிராம பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தான் வலுப்படுத்தப்படுகின்றன. ஏ அணி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள்.
கிராம பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை வலுப்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம் தான் இத்திட்டம். பயனுள்ள உள்ளூர் அரசாங்கங்களாக கிராம பஞ்சாயத்துகள் செயல்பட அவர்களின் நிர்வாகத் திறமையை வளர்ப்பது, வளர்ச்சி இலக்குகளை நோக்கி பயணிக்கும் பொழுது அதற்கு முக்கிய பங்களிப்பது போன்றவை இத்திட்டத்தின் நோக்கமாகும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. நல்ல கேளுங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதனுடைய பழைய பெயர் என்ன? ICARன்றது ரொம்ப பாப்புலர். அது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அதோட பழைய பேர் என்ன? இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். அதுதான் அதோடைய பழைய பேர், இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இது 1929ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி தொடங்கப்பட்டு பின்னர் 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி ICAR என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி. டெக்ஸ்டைல் விஷன் 2030 எனப்படும் ஜவுளித்துறை தொலைநோக்கு பார்வையின் முக்கிய இலக்கு என்ன? ஜவுளித்துறை தொலைநோக்கு பார்வை 2030இன் முக்கிய இலக்கு என்ன? சார் எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணணும். எக்ஸ்போர்ட்டை ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஜாஸ்தி பண்ணணும். அதாவது அதனுடைய மதிப்பை ஜாஸ்தி பண்ணணும். சரி, சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்திய ஜவுளித்துறையின் மதிப்பை $350 பில்லியன் மாற்றணும். சரிங்களா? ப்ரொடியூஸ் நிறைய பண்ணிங்கன்னா தான் அதனுடைய மதிப்பு ஜாஸ்தியாகும். ரெண்டாவது, இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியை $100 பில்லியன் 2030இல் கொண்டு வர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை உலகளாவிய ஜவுளி உற்பத்தி மையமாக மாற்றுவதும் இதன் நோக்கமாகும். பருத்தி விளைச்சல் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதுடன் உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதும் நிலைத்தன்மை மற்றும் மூலப்பொருள் தன்னிறைவை ஏற்படுத்துவதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இப்போது நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம். யார் முன்னிலையில் வந்திருக்காங்கன்றதை பார்த்துருவோம். 16 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 150 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 115 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 105 பாயிண்ட்ஸ். A டீம் 150 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஃபாலோட் பை B வித் 115 பாயிண்ட்ஸ். 150 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் முதலிடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். அவர்களுக்கு அடுத்து பி அணியினர் 115 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தை பெறுகிறார்கள். சி அணியினர் 105 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் நல்ல பல முக்கியமான தகவல்கள்லாம் பார்த்தோம். பர்டிகுலர்லி ரிசர்வ் பேங்க் பற்றிய தகவல்கள், ப்ளஸ் பணப்புழக்கம், மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள், இப்படி நல்ல பல சுவையான தகவல்களாக நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் என் சக்தி கணேஷ், எஸ் பவித்ரா, பி ஜானவி, DJ ஐரன், KT ஸ்ரீனிவாஸ், வி பாலாஜி.